எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னங்க மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது தளபதி விஜய் அவர்களை பார்க்க முடியாதா? தளபதி விஜய் அவர்கள் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அவர் எப்படி இருக்கார், எவ்வாறு இருக்கார், என்ன மாதிரி மனநிலையில் இருக்கார், அரசியலில் கண்டிப்பாக அவர் நிலைச்சி நிற்பாரா, இல்லை பயம் காட்டினங்காட்டி ஐயோ அரசியல் விட்டு போயிடுவாரா அப்படின்னு நினச்ச மக்கள்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் இதே எண்ணத்தில் இருந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இது உண்மையான விஷயந்தான். இல்லைன்னு யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் மீது வன்மம் கொண்டுள்ள, தளபதி விஜய் அவர்கள் மீது பொறாமை கொண்டுள்ள, தளபதி விஜய் அவர்களை எப்படியாவது வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சப்பக்கட்டு கட்டுற மாதிரியான விஷயத்தை பேசுவாங்க. ஆனால் நமக்கு எல்லாத்துக்குமே தமிழக மக்களில் 70% மேலே என்னென்னலாம் எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரியான விஷயம் இன்றைக்கி நடந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் ஒன்று போட்டிருந்தேன். அதாவது மக்களே, கருணாநிதி ஐயா ஜெயலலிதா அம்மாவுக்கு கொடுத்த டார்ச்சரை விட திரு ஸ்டாலின் ஐயா விஜய் அவர்களுக்கு 100 மடங்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க, 100 மடங்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதே கருத்தை, அதே விஷயத்தை இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் மக்களிடத்தில் பேசும்போது சொன்னாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம், அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்காத டார்ச்சரை, கொடுக்காத இடைஞ்சல்களை விஜய் அவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவரே பேசியிருக்காரு. மக்களே, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்சியும் அதிகாரமும் ஒரு ஆளுங்கட்சிக்கு எப்படி வந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள்? தமிழக மக்களாகிய நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்காம அவங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் தானாக வந்துருச்சா? வானத்திலிருந்து குதிச்சு வந்துச்சா, இல்லைன்னா பூமிக்கு அடியிலேருந்து முளைச்சி வந்துச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்துச்சு? அப்போ நம்ம எல்லாமே சேர்ந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சங்காட்டி மட்டும்தான் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்துச்சு. அப்போ அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நல்ல நல்ல விஷயங்களுக்காக இருக்கட்டும், மக்களுக்கு பாதுகாப்பான விஷயங்களாக இருக்கட்டும், அதைத்தான் அவங்க பண்ணணுமே தவிர தன்னை எதிர்த்து வரக்கூடிய அரசியல் கட்சிகளை முடக்கிறதும் அடக்கிறதும், கட்சியை விட்டே ஓடிடணும், கட்சியை கலைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு மிரட்டல் கொடுக்கறதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கலை. அதனால் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 2026 அவரைத்தான் நம்ம முதலமைச்சர் ஆக்கிய ஆகணும்.